ஒரு வாட்டி கேரளா தமிழ்நாடு பார்டரில் மீட்டிங் நடக்கும்போது சில எதிர்கட்சிக்காரங்க வந்து அப்பாவையும் கலைஞரையும் ஜீப்போடு வந்து அடிக்கிறதுக்கு சொல்லி ஒரு 50 பேர் வந்துட்டாங்க கேரளா பார்டரில். அதுலேருந்து தப்பிச்சு வந்து அப்பாவுக்கும் சின்ன அடி, அவருக்கும் அடி. உடனே அண்ணா பதறி போய் உடனே சென்னைக்கு வந்து அப்பாவுடைய அம்மா வந்து அண்ணாவை பார்த்து முறைச்சி நின்றுட்டு இருந்தாங்களாம் வீட்டில். அண்ணா சொன்னாங்க, அம்மா என்ன நீங்கள் முறைச்சி பார்க்க வேண்டாமா, எனக்கு புரியுது அப்படின்னு. அரசியலுக்கு அப்புறம் சில தயாரிப்பாளர்கள் ரொம்ப வந்து கோவப்பட்டாங்களாம். கலைஞருக்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், இந்த மாதிரி அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு, நீங்கள் இப்படி கூட்டு போய் முகத்தில் அடிப்பட்டால் என்ன பண்ணுறது. இப்படி பல சந்தர்ப்பங்களில் வந்து உங்களுக்கு நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி. அதே மாதிரி தேனி தொகுதியில் வந்து அப்பா மேலே ஆசிட் ஊற்றுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஏன் தெரியல. அப்பா வந்து மீட்டிங்கில் பேசும்போது ஆசிட் ஊற்றிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது வந்து ரகசியமாக காவல்துறைக்கு தெரிஞ்சு அவங்க போய் அப்பாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. இந்த செய்தி எம்ஜிஆருக்கு போகுது. உடனே எம்ஜிஆர் கோவப்பட்டு அப்படி பேசுனதே கிடையாது. அவர் ஒரு இதில் பதிவு பண்ணுறாரு, என் தம்பி மீறி ஏதாவது நடந்ததுன்னா அந்த குடும்பத்தையே நான் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போவேன். இந்த அளவுக்கான ஒரு அரசியல், ஆமாம், இந்த அளவுக்கான ஒரு பாசம், ஒரு அரசியல் அப்போ இருந்தது. ஒரே கொள்கை. அப்போ இருந்த திமுக காரங்க யாருமே கோயிலுக்கு போக மாட்டாங்க. அப்பா இது வரைக்கும் எந்த கோயிலுக்கும் போனது கிடையாது. அந்த மாதிரி ஒரு திராவிட கொள்கை உடையவர். இப்போ என்னுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெண் வீட்டார் வந்து முருகன் கோயிலில், திருத்தணி முருகன் கோயிலில் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. நம்ப மாட்டீங்க, என் திருமணத்துக்கு அப்பா வரல, கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தார். ஐயோ, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் என்னோட மனைவிக்கு தாலி கட்டிட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். அதுக்கப்புறம் ரிசப்ஷன்லாம் அங்கே வந்து நல்லா பெருசாக அப்பா பண்ணார். இப்போது அது வந்து அதுதான் ஒரு அது நான் அதை நினச்சி பெருமை தாங்க படுறேன். மகனாக இருந்தாலும் சிங்சா கடிக்காமல், மகனாக இருந்தாலும் கொள்கைனா கொள்கை. அதான் இந்த கொள்கை பிடிப்பு அப்படிங்கிற கொள்கை தளர்வுங்கிறது அங்கே கிடையாது.